மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன? புத்தி தடுமாற்றம் அதிகமாக இருக்குமாம். இதோ அதன் முழு விவரம் பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன? ஒருவரின் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் என்ன பலன் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். நிழல் கிரகங்கள் எனப்படும் ராகு கேதுவுக்கு இடையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கிரகங்கள் இருந்தால் அவை காலசர்ப்ப யோகம் எனப்படும். காலசர்ப்ப யோகம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையின் முற்பகுதி சிரமங்களை தந்தாலும் கூட பிற்பகுதி சிறப்பான யோகங்களை தரும். ராகு 2 இருந்தாலும் அல்லது 8 இருந்தாலோ அது தோஷம் என்று சொல்ல முடியாது. ராகு 2 கேது 8 இருந்தும் மற்ற கிரகங்கள் இதற்குள் இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்தாலும் யாராவது ஒருவர் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் அது தோஷ ஜாதகம் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் ராகு கேது உள்ளே இந்த கிரகங்களின் அமைப்பு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு புத்தி தடுமாற்றம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு சரியான முடிவை எடுக்க மாட்டார்கள். முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதில் அவர்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். காலசர்ப்ப தோஷம் ஜாதகங்களுக்கு யோகங்களும் உண்டு. வயதிற்கு மேல் அவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். ராகு சனியோடு சேர்ந்து இருந்தால் அவர்கள் மிகவும் பிரபலமாக இருப்பார்கள். ராகு கேது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். ராகு சனியோடு இருந்தாலே கஷ்டம் என்பதே கிடையாது. ராகு கேது 2 கிரகங்களும் நம்முடைய பாவ புண்ணியத்தை தீர்மானம் செய்பவர்கள். ராகு பகவான் உலக அளவில் பெரிய புகழை கொடுத்து பின்னர் 7.5 சனி வந்தவுடன் அவர் தன் வேலையை காட்ட ஆரம்பிப்பார். நமக்கு எந்த காலகட்டத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை ராகு கேது சனி மூவரும் தான் தீர்மானம் செய்வார்கள். நம்ம பூர்வ ஜென்ம கர்ம பலன்களையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தினுடைய கர்ம பலனையும் நிர்ணயிக்கிறவங்க இந்த மூவர் தான். கேது பகவானை ஞான காலத்தான் என்று சொல்வோம். இந்த ஞானம் நமக்கு எப்போது வரும் என்றால் நாம் ஒரு விஷயத்தில் அடிபடும் போது ஒரு ஞானம் நமக்கு பிறக்கும். கேது திசை என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். ராகு திசை என்பது அனைத்தையும் காண்பித்துவிட்டு அனைத்தையும் அவரே திரும்ப பெற்று விடுவார். நாம் என்ன மாதிரியான பாவம் பண்ணி இருக்கிறோம், என்ன மாதிரியான புண்ணியம் பண்ணி இருக்கிறோம், இதை பொறுத்துதான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். சூரியன் வீட்டில் ராகு 18 வருடங்கள் இருந்தால் அப்பாவுக்கு பகையாக இருப்பார். தந்தை அறிவுரை கூறினால் பையன் அதற்கு நேர்மறையாகத்தான் செய்வான். இந்த காலசர்ப்ப தோஷம் திருமணத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனவே அதை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. பருவ வயதில் வாழ்க்கை துணையை தேர்ந்து எடுப்பதில் ராகு முக்கிய பங்கு வகிக்கிறார். காலசர்ப்ப தோஷம் பற்றிய சிறப்பு பதிவில் செவியுற்ற அத்துணை நண்பர்களுக்கும் சிறப்பு நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.